தை மாத பிறப்பு 2026. ஸோ 12 ராசிகளில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது ராசியான கடகராசி. இந்த கடகராசியோட சின்னம் என்னன்னா நண்டுங்க. ஏன் கடகத்துக்கு போய் நண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நண்டு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய வாழ்க்கையோட ஆதாரத்தில் ஒரு குட்டிகளை எவ்வளோ குட்டிகள் என்றாலும் தன் கையில் எவ்வளோ பிடிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பாசத்தோடு பிடிச்சிக்குமா. அதே போல் தன் முதுகிலே அந்த குட்டிகளை வச்சு தன்னையே உணவாக கொடுத்து தாய்மையோடைய உள்ளத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சின்னம்னா நண்டு. அதனால்தான் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் தான் மாத்ருகாரகன், தாயை சொல்லக்கூடியவர், மனசை சொல்லக்கூடியவர். ஸோ இந்த கடக ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, அதுவும் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் சலன புத்திகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவ்வளோ நாளாக இவங்களை நம்பிட்டு இருந்தேன், இவங்களோட பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ வேறு யாரை சந்திக்கிறது, யார்கிட்ட உதவி கேட்குறது, இந்த மாதிரியோட குழப்பங்கள். ஒரு மனிதனை சரியாக புரிந்து கொள்ள முடியும், அவங்களோட சின்ன ஆக்டிவிட்டீஸ்க்கே எமோஷ்னலாக யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். சரி, அதே போல் முயற்சிகள் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கிய விஷயத்தில் கடந்த மாதம் வரைக்கும் படு தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருந்தாங்க. உடல் வலி, சளி பிடிச்சிக்கிறது, தலைவலி, இல்லை திடீர்னு ஒரு கேஸ்ட்ரிக்கை கூட ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி பயந்தவங்க கடகராசி நேயர்கள். இந்த மாதம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னங்க சனி இருந்தா என்னங்க, 9ல் சனி இருந்தா என்ன, அஷ்டமத்தில் ராகு இருந்தா என்ன, அந்த ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கிறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகுவை பெரிய விஷயமா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க. 8ல் இருக்கக்கூடிய ராகு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. 6ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனையாகி உட்கார்றது மிகப்பெரிய கடன் சுமை. ஒரு சொத்தை விற்றாங்க, என்னோட ஷேர் கொடுத்தாங்க, கடனை அடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை, இந்த மாதம் எனக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் உருவாகியிருக்கு. இதெல்லாம் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ ராகு எப்படி வசப்படுத்திக்கலாம்? காளஹஸ்தியோ திருப்பாம்பரமோ இல்லை நாகூர் கோவிலோ போயிட்டு ராகுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சிட்டாலே அந்த ராகு அஷ்டம ராகு அதிர்ஷ்ட ராகுவாக மாற்றி கொடுத்துருவார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ தனஸ்தானத்தில் கேது பகவான், வர வருமானங்கள் பாதி கடனுக்கு இல்லையா, செலவு கரெக்டாக. நான் சேமிக்க முடியலன்னு சொல்கிற முதல் ராசி கடகராசி. ஏன்னா எப்போவுமே அம்மா தான் வீட்டில் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அந்த அம்மான்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு 2ல் கேது இருக்கிறது நிறைய செலவுகளை ஏற்படுத்தி, அனாவசியமான செலவுகளை விட முக்கியமான அவசர செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்துறது. முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறுதூர பயணங்கள், ரொம்ப நாளாக வேண்டுதல் இருந்ததெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் சுகஸ்தானாதிபதி அஸ்தங்கமாக இருக்கார். சொந்த வீட்டுக்குள் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் வாஸ்து பூஜைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சொந்த பந்தங்களோட ஒரு விரோதத்தை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்றது கடகராசி. கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்துடுறதுனால கொஞ்சம் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிதானிச்சுட்டு போகிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கடகம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் புதன் நட்சத்திரத்தில் நின்று இந்த மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயத்துக்கும் இரிட்டேஷன் உடம்புல அதிகரிச்சிருக்கும், ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புத்தி சார்ந்த விஷயத்தில் நிறைய மாறுதல்கள். இந்த மாதிரி கேரக்டர் நீ கிடையாது, ஏன் புதுசாக கத்துற, ஏன் பேசுகிற, ஏன் அமைதியாக போய் உட்காந்துருக்க அப்படின்ற வார்த்தை இந்த மாதம் கண்டிப்பாக கேட்பீங்க. அப்போது கொஞ்சம் மெடிடேஷன் எடுத்துக்கிறது உங்கள் மனதையும் சரி உடலையும் சரி சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வரவேற்பு மிகுந்த மாதம்ங்க. ஆனால் கடிகளும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் முதல்ல இருக்கக்கூடிய 7 நாட்கள் மட்டுமே ரொம்ப கவனம் இருக்கணும். அதன் பிறகு உத்தியோகம் சாதாரணமாக ஸ்மூகமாக செல்லும். சரி, திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய ராசியில் கடகராசி ஒன்று.
ஏன்னா 7ஆம் பாவம் தான் கலத்திர பாவம்னே சொல்லுவோம். அந்த இடத்துல சுக்கிரன் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்காரு. அப்போ சுக்கிரன் வந்து மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போய் ராகுவை கடந்ததுக்கப்புறம் திருமண பேச்சுவார்த்தையோ நிச்சயதார்த்தமோ இல்லை பொன் பார்க்குறதோ அதெல்லாம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பு நான் செஞ்சிட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய டிஸ்டர்பன்ஸை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். அது ஒரு வாழ்க்கையோட முறைகள் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து பலமற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் கடகராசிக்கு 7லே இருக்கிறது, திருமண பேச்சுவார்த்தை நிதானம் தேவை. இல்லற வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது இல்லைன்னா அமைதியாக போயிடுங்க. ஒரு முக்கிய முடிவு, ஒரு ஆர்கியூமெண்ட்டு, மாமியார் இது சொன்னாங்கன்னு வந்து சொல்கிறது, என் ஆஃபீஸில் இந்த பிரச்சனைன்னு வந்து அதை திணிக்கும் போது எதிர்ப்பாளருடைய முகத்துடைய மாற்றமோ அவங்களோட செயல்களோ மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்கும். அப்போது எந்த அளவுக்கு அமைதி காத்துட்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இல்லற வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு, யாருக்கெல்லாம் கடகராசியில் பிறந்து ராகு தசை ராகு புத்தி இருக்கோ கண்டிப்பாக ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிக்கோங்க. உடலை விட்டு ரத்தம் போகும் இருக்கிறத நீங்களே தானமாக கொடுத்துட்றது சிறப்புகளை ஏற்படுத்திக்கணும். எனக்கு சுகரு, நான் என்ன பண்ணுறது? அப்போது இந்த ரத்தத்துக்கு சமமானது தான் பால் பாக்கெட்டு. பால் பாக்கெட் வாங்கி ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு உணவு கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான், வெளியூர் பயணங்கள் அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி உறவுகளாக இருந்தாலும் சரி, தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் பேசும்போது ஸ்கின் அலர்ஜி பற்றி சொன்னேன். அதே நேரத்தில் கால்சியம் குறைபாடுகளும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற விட்டமின் உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, மறைமுகமாக செவ்வாய் அஸ்தகமாக இருந்தாலும் தொழில் பாவத்துக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்குது. கண்டிப்பாக தொழில் கடன்கள் அதோட நிவர்த்தி ஸ்தானமும் சரி, அதுக்கேற்ற வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, தொழிலில் புதிய யுக்திகள் மூலயமா சில மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி அஸ்தங்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான். ஸோ தனத்திற்காக, பணத்திற்காக, அதே நேரத்தில் நகைக்காக நான் சிட் ஃபண்ட் போடுறேன், நகைச்சீட்டு போடுறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு விஷ்ணு துர்கை வழிபாடு. அது என்ன விஷ்ணு துர்கை? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன். விஷ்ணு துர்கை தாமரை மேலே நிற்கக்கூடிய அம்பாள் அப்படிங்கிறவர் துர்கை, செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்தவள். எரும மாடு மேலே சங்கு சக்கரங்கள் வைத்து ஒரு பெண் நிற்பாங்க, அதுதான் விஷ்ணு துர்கை. இந்த அஷ்டம ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, வரவேண்டிய வரவுகள், ஜாதகருடைய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த மாதம் கடகராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கை. இவங்கள போய் வழிபாடு செய்கிறது, விளக்கேற்றினா ஏற்றுங்க, ரவிக்க துணி கொடுத்தா கொடுங்க, இதெல்லாம் வந்து உங்களோட மனசை சார்ந்தது. அம்பாளை போய் நின்று 2 நிமிஷம் பார்க்குறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கான எண் 5, வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. நன்றி.